நான் சொல்கிறேன், முதலமைச்சர் பதவி என்பது நீங்கள் நினைப்பது போல மலர் கிரீடம் அல்ல, அது ஒரு முள் கிரீடம். இப்பவே போக்குவரத்து துறை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த இலவச பேருந்து திட்டம், அதாவது நகரங்களுக்குள்ள போறதுக்கு, அதாவது லிப்ஸ்டிக் போட்டிருக்கும் பாருங்க, அந்த பிங்க் கலர் பேருந்துகளில் ஏறுற பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம்னு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்ததிலேயே தமிழ்நாடு போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தமிழக அரசு உயர்கல்வி படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கல்வி கடனை கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது உண்மையாகவே போற்றுதலுக்குரிய விஷயம். ஆனா நீங்க கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டுகிற விதமாக தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 108 இடங்களில் வெற்றி பெற்றது. அதில் அந்த கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் 2 இடங்களில் போட்டியிட்டதால் 107 இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்றது. ஆகவே ஒரு இழுபறி நிலை தமிழக அரசியல் சூழலில் உருவாகிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இணைந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து இன்று அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ஒரு அனுபவம் இல்லாத தலைமையை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில் பயணிக்கிற தம்பிகள் இன்றைக்கு வெற்றியடைந்து அமைச்சர்களாக போகிறவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் யாருக்குமே ஒரு பெரிய அரசியல் அனுபவம் என்பது கிடையாது. ஆகவே விஜய் அவர்கள் அரசியல் அனுபவமற்ற தனது தம்பிகளை வைத்துக்கொண்டு எப்படி ஆட்சி செய்ய போகிறார் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் ரசிகர்கள் அவரை கொண்டாடுவது என்பது வேறு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய முதலமைச்சர் எப்படி இயங்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது வேறு. அந்த வகையில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு தம்பி விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஆட்சியை நடத்த போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரியான ஒரு சூழல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேரறிஞர் அண்ணா காலத்தில் ஏற்பட்டது. 1949 கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆண்டுகள் தொடர்ந்து தேர்தல் களத்தை சந்தித்து தோல்வியடைந்து பல்வேறு அனுபவங்களை பெற்று 1967 கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து வாக்குகளை பெற்றார். மக்கள் நம்பி அவருக்கு ஓட்டு போட்டார்கள். அந்த வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி. தமிழ்நாட்டிலே அன்றைக்கு பஞ்சம் நிலவி கொண்டிருந்தது. வீடுகளிலே கூழ் காய்ச்சி குடித்து கொண்டிருந்தார்கள். கேப்பை கூழ், சோளக்கூழ், கம்பங்கூழ் என்று கூழ் காய்ச்சி மக்கள் குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 1 ரூபாய்க்கு நான் 3 படி அரிசி போடுகிறேன் என்று பேரறிஞர் அண்ணா பேரறிவிப்பு செய்தார். அதை தமிழக மக்கள் நம்பினார்கள். ஏன்னா அண்ணா படித்தவர். அந்த இளைஞர்களை கொண்டு ஒரு புதிய கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மாற்றாக ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி தொடர்ந்து களத்தில் நின்று தோற்று வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் நிச்சயமாக தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று மக்கள் நம்பி திமுகவுக்கு வாக்களித்தார்கள். திமுக பெரும் வெற்றியை அடைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது.
ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுகிறேன் என்று மட்டும் அண்ணா சொல்லவில்லை. அப்படி எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி என்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் சட்டையை கலட்டிவிட்டு முச்சந்தியில் வந்து நிற்கிறேன், என்னை சாட்டையால் அடியுங்கள் என்று உணர்ச்சி பூர்வமான வாக்குறுதியை கொடுத்தார். இந்த மக்கள் நம்பாமல் இருப்பாங்களா? அதுவும் 1967 வாழ்ந்த மக்கள் படித்த அண்ணாதுரையை நம்பினார்கள். இந்த மனுஷன் எந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறார் பாரு, நான் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கலன்னா நான் சட்டையை கலட்டிட்டு முச்சந்தியில் வந்து நிற்கிறேன், என்னை சாட்டையால் அடிங்கன்னு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் எப்படிப்பா நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. திமுக பெரிய வெற்றி அடைந்தது. 3 மாதங்கள் ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அமர்ந்திருந்தார். 3 மாதங்கள் ஆகியும் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி போடவில்லை. தமிழகம் முழுவதும் மக்கள் கொந்தளிக்க தொடங்கிவிட்டார்கள், கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். டீ கடைகளில் எல்லாம் மக்கள் உட்கார்ந்து அண்ணா குறித்து தவறாக பேச தொடங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு அண்ணாவை கேட்டார்கள், நீங்கள் எனக்கு வாக்களித்தால் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கிறேன் என்று சொன்னீர்கள், மாதம் 3 ஆகிவிட்டது, அப்படி நான் கொடுக்க தவறினால் சட்டையை கலட்டிவிட்டு முச்சந்தியில் வந்து நிற்கிறேன், என்னை சாட்டையால் அடியுங்கள் என்று சொன்னீர்கள், மக்கள் சாட்டையோடு தயாராக நிற்கிறார்கள், நீங்கள் எப்போ முச்சந்திக்கு வரப்போறீங்க சட்டையை கலட்டிட்டு என்று பத்திரிகையாளர் சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள். அப்போ அண்ணா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதலமைச்சர் பதவி என்பது நான் மலர் கிரீடம் என்று நினைத்தேன், அது முள் கிரீடம் என்பது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்த பிறகுதான் எனக்கு புரிய தொடங்கியது. என்னால் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், 3 படி அரிசி என்பது எங்கள் லட்சியம், ரூபாய்க்கு 1 படி அரிசி என்பது நிச்சயம் என்று அன்றைக்கு சொன்னார். அதே தான் இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தம்பி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், முதலமைச்சர் பதவி என்பது நீங்கள் நினைப்பது போல மலர் கிரீடம் அல்ல, அது ஒரு முள் கிரீடம். நீங்கள் இன்றைக்கு ஏற்றிருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் பதவி என்பது 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கிற ஒரு பதவி. இதற்கு முன்னால் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் தலையில 10.5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனுடைய பேர்லையும் 2 லட்சம் ரூபாய் கடனை வச்சுட்டு போயிருக்கு. அந்த கடனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. மாதம் 600 கோடிக்கு மேல வட்டி நீங்கள் தான் கட்ட வேண்டும். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தருவதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறீர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு பெரிய அளவில் பாதிப்பு அடைவது டாஸ்மார்க் சாராய கடைகளால தான். நீங்கள் பெண்கள், இளம் பெண்கள் தாலி அறுக்காமல் இருக்க வேண்டும், இளம் பெண்கள் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் டாஸ்மார்க் சாராய கடைகளை இழுத்து மூட வேண்டும். நீங்கள் டாஸ்மார்க் சாராய கடைகளை அதிமுக திமுக போல நீங்களும் நடத்த போகிறீர்களா, இல்லை இழுத்து மூட போகிறீர்களா? இந்த கேள்வி உங்கள் முன்னால் இருக்கிறது. தேர்தல் நேரத்திலே உங்கள் தேர்தல் அறிக்கையிலே தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்களுக்கு நீங்கள் உறுதி கொடுத்திருக்கிறீர்கள். எப்படி பேரறிஞர் அண்ணா 1967 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தருகிறேன் என்று சொன்னாரோ அதுபோல நீங்கள் இலவச திட்டங்களை அறிவித்திருக்கிறீர்கள். மதிப்பு மிகு மகளிர் திட்டம், அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் மாதம் 2500 ரூபாய் பணம் கொடுப்பதாக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அதாவது அரசு ஊழியர்கள் குடும்பங்களுக்கு தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்து பெண்ணுக்கும் 2500 ரூபாய் கொடுக்கிறதா நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. இதை நீங்கள் கொடுக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பதாக நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் நம்பிதான் உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெண்களினுடைய திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம், அதாவது இன்னைக்கெல்லாம் 8 கிராம் தங்கங்கிறது 1 பவுன். 1 பவுன் கிட்டத்தட்ட 1.25 லட்சத்துக்கு மேலே விற்கிது. ஆக 1 பவுன் தங்கமும் பட்டு புடவையும் இலவசமாக தருவதாக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். இப்போ இங்க என்ன கேள்வி வருதுன்னா, யார் ஏழை என்கிற கேள்வி வருது. எந்த அளவீடை வைத்து இவர் ஏழை பெண்
என்று நீங்கள் முடிவு பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே இருக்கு. பொதுவாக உங்களுடைய அறிவிப்பில் ஏழை பெண்களுக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. இப்போவே போக்குவரத்து துறை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த இலவச பேருந்து திட்டம், அதாவது நகரங்களுக்குள்ள போகிறதுக்கு பெண்களுக்கு, அதுவும் குறிப்பிட்ட பேருந்துகள் மட்டும்தான், அதாவது லிப்ஸ்டிக் போட்டிருக்கும் பாருங்க, அந்த பிங்க் கலர் பேருந்துகளில் ஏறுற பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம்னு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்ததிலேயே தமிழ்நாடு போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. வேலை செய்கிற ஊழியர்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்கிற சூழல்ல பல இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் கோடி கோடி கோடியா கொள்ளையடிச்சதுல பல வழக்குகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நீங்க தமிழ்நாடு முழுசும் அரசு பேருந்துகள் எதுல ஏறினாலும் மகளிர் இலவசம் என்று நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அதே போல பெண்கள் நடத்துகிற மகளிர் சுய உதவி குழு, இந்த குழுவுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு வட்டி இல்லா கடன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிச்சிருக்கீங்க. இதுவும் தமிழகம் முழுவதும் 20 பேர் கொண்டது ஒரு மகளிர் குழு. ஒரு குழுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் கூட எத்தனை ஆயிரக்கணக்கான குழுக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கு, ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை குழுக்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு ஆலோசிச்சு தான் இதெல்லாம் அறிவிச்சிங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உறுதியாக அவர்கள் மாதம் 5 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் கேட்பார்கள், அரசிடம் முறையிடுவார்கள், போராட்டம் நடத்துவார்கள். அதே போல 5 ஏக்கர் நிலத்துக்கு குறைவாக வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கி இருக்கிற பயிர் கடன்களை எல்லாம் ரத்து செய்வேன் என்று நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிற உங்களுடைய கடனை, கூட்டுறவு சங்கங்களில் வாங்கி இருக்கக்கூடிய பயிர் கடன்களை 50% நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கீங்க. 5 ஏக்கருக்கு மேலே அப்படின்னா 100 ஏக்கர் வச்சிருந்தாலும் கூட நீங்கள் எப்படி 50% நீங்கள் வட்டி தள்ளுபடி பண்ணிடுவீங்களா? இங்கே 100 ஏக்கர் வச்சிருக்கிறவன் 200 ஏக்கர் வச்சிருக்கிறவன்லாம் இருக்கிறான். எங்கள் ஊரில் தஞ்சை மாவட்டத்தில் ஐயா பூண்டி வாண்டையார், கருப்பையா மூப்பனார் அவர்கள், அலிவலம் தேசிகர் அவர்கள், இப்படி பெரும் பெரும் நிலச்சுவாந்தார்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வைத்திருப்பதாக சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வாங்கியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி கடனை நீங்கள் 50% தள்ளுபடி பண்ணிடுவீங்களா என்கிற கேள்வியெல்லாம் இன்றைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கிறது. அதே போல விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் இலவசமாக தருவதாக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அதே போல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களினுடைய பாதுகாவலர் அல்லது பெற்றோருக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பதாக நீங்கள் உறுதி அளித்திருக்கிறீர்கள். எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இந்த உறுதியெல்லாம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க? தமிழ்நாடு 10.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இப்படியாப்பட்ட இலவசங்களை எல்லாம் கொடுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடனை தமிழகத்தின் தலையிலே ஏற்றி வச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இவ்வளவு பெரிய வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதோட மட்டும் இல்ல, படித்து விட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி நீங்க சாத்தியப்படுத்துவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. சாத்தியப்படுத்தி காட்டுங்கள். ஏன்னா தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. இந்த வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் உறுதியாக செய்வீர்கள் என்று நம்புகிறார்கள் மக்கள். குறிப்பா இளைஞர்கள், படித்துவிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், நமக்கு மாசம் 4,000 ரூபாய் பணம் வரும் அப்படின்னு நம்புறாங்க. எந்த மாசத்துல இருந்து நீங்க கொடுக்க போறீங்க? பதவி ஏற்ற உடனேயே அடுத்த மாசத்துல இருந்து கொடுக்க போறீங்களா? இல்ல ஒரு மாதம் கழிச்சு இதெல்லாம் சென்சஸ் எல்லாம் எடுத்து கணக்கெடுகள் எல்லாம் எடுத்து எத்தனை ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை இளைஞர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கணக்கெடுத்து கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் தெளிவா நீங்க அடுத்து நீங்க அறிவிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்களாம் உண்மையாகவே இந்த வங்கிகளில் போய் உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாணவர்கள் கடன் வாங்குறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு உயர்கல்வி படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கல்வி கடனை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகவே போற்றுதலுக்குரிய விஷயம். ஆனால் நீங்கள் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இங்கே ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்க முடியாமல்
ரொம்ப திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, வங்கிகள் கடன் கொடுக்காமல் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, தமிழக அரசு பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு, தமிழக அரசு உயர்கல்வி படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு 20 லட்சம் ரூபாய் கல்வி கடன் கொடுப்பதென்பது போற்றுதலுக்குரியது. உறுதியாக அந்த பிள்ளைகள் எதிர்பார்ப்பார்கள், நீங்கள் கொடுத்தே ஆகணும். அடுத்தது, ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுகாதார மற்றும் காப்பீட்டு திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. ஏனென்றால் நீங்கள் இதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துக்கு நான் 25 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டங்கள் மூலமாக நான் கொடுப்பேன்னு நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. ஆகவே உங்களுக்கு வாக்கு செலுத்திய குடும்பங்கள் அதை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்றீங்க. இந்த மின்சாரத்துறை எவ்வளவு கடனில் இருக்குது, எவ்வளவு சிக்கலில் இருக்குது, என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கு மின்சாரத்துறை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் 100 யூனிட் இலவசம்னு சொல்லும் போதே அந்த துறை பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுங்க, இதில் பயங்கரமாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏன்னா இதனால்தான் இந்த குடும்பங்கள் எல்லோருமே திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் 3 மடங்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். வெறும் 500 ரூபா கட்டினவங்க இன்னைக்கு 1500 ரூபா 2000 ரூபா கட்டுறாங்க. 2000 ரூபா கட்டினவங்க 6000 ரூபா 7000 ரூபா கட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்க நெஞ்சில் பாலை வாக்குறது மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, நான் 200 யூனிட் மின்சாரம் நான் இலவசமாக தர்றேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மக்களை ஏமாற்றினால் இது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும், அரசாங்கத்துக்கு எதிராக இது திரும்பும். ஆகவே மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் என்னமோ நம்ம சொன்னோம், தேர்தல் வாக்கு போட்டு விட்டார்கள், இவற்றையெல்லாம் கடந்து சென்று விடலாம் என்று நீங்கள் நினைக்காதீங்க. மக்கள் இவற்றையெல்லாம் கேட்டு உறுதியாக போராடத் தொடங்கி விடுவார்கள். கடும் நெருக்கடியை அரசுக்கு ஏற்படுத்துவார்கள். அதே மாதிரி ரொம்ப மிக முக்கியமானது, தமிழக அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தம்பி மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மறுக்கவே முடியாத ஒரு திட்டம். அது என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டம். மாதம் 3000 ரூபாய். இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு உதவி செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை கொடுத்து உத்தரவாதம் கொடுத்து வாக்குகளை வாங்கி நீங்கள் வென்றிருக்கிறீர்கள். மாற்றுத்திறனாளிகள் பாவம், அவர்களுடைய சாபத்தை யாருமே பெற்றுவிடக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் மாதாந்திரம் 3000 ரூபாய் கொடுப்பதாக நீங்கள் உறுதியளித்திருக்கிறீர்கள். ஆனால் என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த திட்டங்கள் எதையுமே நடைமுறைப்படுத்த முடியாதோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு, இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலில் பதவியேற்று இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இவ்வளவு இலவச திட்டங்களை அறிவித்து, இந்த இலவச திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பணத்துக்கு எங்க போறது? யார்கிட்ட போய் நீங்க கடன் வாங்குவீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு அரசு எப்படி கடன் வாங்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் உடன் இருப்பவர்கள் அமைச்சர்களா பொறுப்பேற்று இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரியுமா? ஒரு துறை குறித்தும், இப்ப கல்வித்துறை என்று சொன்னால் கல்வித்துறையில் என்ன செய்வது, போக்குவரத்து துறையில் என்ன செய்வது, விவசாய துறையில் என்ன செய்வது, அந்த துறைக்கு பொறுப்பேற்பவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? இதற்கு முன்னாடி அவங்க இதையெல்லாம் சிந்தித்திருப்பார்களா? இதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வேட்பாளராக அறிவித்திருந்தவர்களில் முக்காவாசி பேர் குற்ற பின்னணி உள்ளவர்கள். இதை நீங்க மறுக்கவே முடியாது. ஆகவே தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அக்னி குண்டத்தில் உட்கார்ந்தது மாதிரியான ஒரு சூழலில்தான் அந்த பொறுப்புக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் நல்ல செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். இப்ப என்ன அரசியல் நெருக்கடியில் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிகிறது என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சுத்தமா இருக்காது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க வெற்றி அடைந்த உடனேயே டக்குன்னு போய் காங்கிரஸை கட்டுப்பிடித்துக் கொண்டீர்கள். ஒன்றிய அரசாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. இப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் திட்டமிட்டு உங்களை வெற்றியடைய செய்தார்கள் என்கிற ஒரு பேச்சும் ஒரு புறம் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் துரோகம் செய்துவிட்டு காங்கிரஸோடு நீங்கள் கூட்டு சேர்ந்து நிற்கிறீர்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, அதாவது இந்திய அரசு உங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காது என்றும் ஆருடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே தொடர்ந்து நீங்கள் நல்லாட்சியை கொடுக்க வேண்டும். திராவிட சக்திகளுக்கு மாற்று நான் என்று சொல்லிவிட்டு திராவிட சிந்தனையாளர்களையே நீங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு மற்றொரு திராவிட சக்தியாக இலவசங்களை அறிவித்துவிட்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் அல்லாமல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் அல்லாமல் ஒரு உண்மையான மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.